அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் ஆகி 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட 1 மில்லியன் வியூஸ்க்கு மேலே போயிடுச்சு. கிட்டத்தட்ட சொல்லியே ஆகணும் இந்த விஷயத்தை. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயோட ஹைப்புங்கிறது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். நம்ம ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸேவியர் ஸ்கூல், நம்ம எக்ஸ்மேனோட டீம் இருக்குல்ல, அந்த ஸ்கூலை காட்டுறாங்க. அப்புறம் நம்ம ப்ரொஃபஸர் எக்ஸை காட்டுறாங்க. அப்புறம் அடுத்ததாக நம்ம காட் ஆஃப் தண்டர் தான் நம்ம தோரை காட்டுறாங்க. இதோட ஹைப்பான விஷயம், இதுவரையும் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு எல்லா ட்ரெய்லரையும் விட்டுருக்காங்க. ஒவ்வொரு ட்ரெய்லர்லையும் என்னென்ன காமிச்சிருக்காங்களோ எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக அந்த ட்ரெய்லரில் லிங்க் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லரில் வந்து நம்ம டூமோட என்ட்ரி வந்து செம்ம ஈபிக்காக இருக்குது. அதோட கொடுமையான விஷயம், நம்ம தோரும் நம்ம டூமும் இந்த ஃபைட் பண்ணுற கிளிப்பும் ஒன்று இருக்கும். அதில் வந்து நம்ம தோரோட ஃபுல் பவர் கிட்டத்தட்ட சொல்கிறதுக்கே இல்லை. அந்த சின்ன ஷாட் மாரி தான் இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. அதுவும் நம்ம தோரோட அந்த ஸ்ட்ராங் பேக்கரோட பவர்ஃபுல்லான அட்டாகை நம்ம டூம் ஜஸ்ட்டு அந்த ஒரு ஹேண்டில் லெஃப்ட் ஹேண்டில் அதுவும் டீல் பண்ணியிருக்காரு இந்த ட்ரெய்லரில் பார்த்தப்ப. ஆனால் என்னன்னா இதில் ஒரு விஷயம், நம்ம ஸ்பைடர்மேன் நம்ம டோனி ஸ்டார்க்கோட தத்து பிள்ளை எங்கே போனாருங்கிறது தான் இன்னைய வரையும் நல்லா தேடிக்கிட்டே இருக்குது அந்த ட்ரெய்லரில். அது பார்த்தாக்க நம்ம ஆண்ட்மேன் டீம், அப்புறம் நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம், இது பார்த்தாக்க நம்ம வக்காண்டாவில் இருக்கிற அந்த டீம் எல்லாருமே இதில் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. இதோட பயங்கரமான விஷயம்லாம் நம்ம ஷான்ஷி ஒரு லீட் ரோலாக இருக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா நம்ம ஷான்சிக்கும் அப்புறம் வந்து நம்ம எக்ஸ்மேனோட படத்தில், இப்போ வந்து எக்ஸ்மேன் டெட்பூல் படத்தில் பார்த்தா அந்த ரோஸ் கலர் இந்த காடை வச்சுட்டு வித்த காட்ட வரல, 2 பேரும் ஃபைட் போகிற மாதிரியான சீனை காட்டியிருக்காங்க. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே எந்த அளவுக்கு இட்ஸ் பீக் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குங்கிறது இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட நம்ம தோரை வந்து கிட்டத்தட்ட இந்த மூவி ஃபுல்லாக போட்டு ஒரு மாதிரி டார்க்காக போயிட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட எப்படின்னா இதுவரையும் நிறைய அவெஞ்சர்ஸ் படத்தை பார்த்துருப்போம், அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக ஒரு டிஃப்ரெண்டான வேவில் இருக்கும். ஆனால் இந்த படம் கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப டார்க்காக இருக்குது. எந்த அளவுக்கு டார்க்னு கேட்டிங்கன்னா, நம்ம தோரோட என்ட்ரியாக இருக்கட்டும், மற்ற எல்லா சூப்பர் ஹீரோஸோட என்ட்ரியுமே கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப டார்க்காக இருக்குது. அதுவும் நம்ம டூம் தக்காளி பயங்கரமாக இருக்குது. இதை விட இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, எல்லாருமே எதிர்பார்த்துருந்தோம் நம்ம லோக்கி. இன்னை வரையும் லோக்கிக்கு ஒரு ட்ரெய்லர் வரல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது அந்த ட்ரெய்லரில் நம்ம லோக்கி டிவின்னு ஒரு கார்டு வச்சு பேக் சைடில் அவரோட ஃபோட்டோ இருக்க மாதிரி ஒரு சின்ன கிளிப்பை காட்டியிருப்பாங்க. அதில் நம்ம லோக்கி ரிட்டன் பயங்கரமாக இருக்க பாரு. நம்ம லோக்கியோட என்ட்ரி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம கொலமாசாக வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுவும் பயங்கரமாக இருக்க போது. செம்ம ஒரு பயங்கரமான மூவியை குக் பண்ணிட்டு இருக்காங்க மார்வல். மொத்தத்துலையுமே இந்த ட்ரெய்லரில் வந்து ரொம்ப ரொம்ப இன்னும் பயங்கரமாக இருந்தாங்கன்னா, கடைசியில் தான் வந்தார் விநாயக் மகாதேவ் அப்படிங்கிற மாரி நம்ம கேப்டன் அமெரிக்கா இந்த ஸ்டீவ் ராஜர்ஸ் ரிட்டன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்த நம்ம தோர் வந்து கேப்டன் அமெரிக்காவை மீட் பண்ணுற மாதிரியான சீனை காட்டியிருப்பாங்க. இல்லை ஸ்டீவ் ராஜர்ஸ் மீட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது எப்படின்னா, கையில் ஸ்ட்ராங் பேக்கரும் மாரி வச்சுட்டு அந்த பக்கம் நம்ம தோர் வந்து இதை வாங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாரு. அதுக்கு வந்து நம்ம கேப்டன் அமெரிக்கா, ஓஜி கேப்டன் அமெரிக்கா அந்த மேல்மேரை அலேக்கா கேஷ் பண்ணிடுவார். கிட்டத்தட்ட என் கேமில் கேஷ் பண்ண மாதிரி தான் அந்த சீனும் பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. ட்ரெய்லரே ஒரு படம் பார்த்த ஃபீல் இருக்குன்னா, அப்போ படம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத ரூசோ பிரதர்ஸ் தான் கேட்கணும். மார்வல் சம்திங் ஏதோ பண்ணாங்கங்க. ஆனால் அப்போலேருந்து இப்போ வரையும் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான இந்த பீக்குங்கிறது அல்டிமேட்டாக இருந்துச்சு. அந்த இட்ஸ் பீக் அந்த ட்ரெய்லர் வந்து கிட்டத்தட்ட செம்மையாக ஃபுல்ஃபில் பண்ணுது. ஏன்னா ரொம்ப ரொம்ப டார்க்காக எடுத்து வச்சுருக்காங்க. என்னமோ பண்ணுறாங்க. இதுவரையும் ஏகப்பட்ட அவெஞ்சர்ஸோட ட்ரெய்லர் நான் பார்த்துருக்கேன். ஆனால் தக்காளி இப்படி ஒரு வெறித்தனமான ட்ரெய்லர் வந்து ரொம்ப ரொம்ப ஹைப் ஏற்றி கிட்டத்தட்ட நான் சின்ன வயசுலேருந்து மார்வல் மூவிஸை பார்த்துட்ருக்கேன். கிட்டத்தட்ட இந்த படம்னாலே எனக்கு ஒரு பெரிய ஹைப் இருக்கும். ஆனால் அந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ட்ரெய்லர் பார்க்குற மட்டும் ஒரு மாதிரி எனக்குள்ளேயே ஒரு அவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்குது. என்ன நடக்க போகுது, என்ன தான் செய்ய போகிறாங்க, இல்லை எப்போ யார் வருவா. அதுவும் மெயினாக லோக்கிக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சின்ன ஒரு கிளிப்பாக இருந்தாலும் லோக்கியோட ரோல் ரொம்ப ரொம்ப பெருசு. அதை விட இல்லை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுற கேரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பைடர்மேன் தான் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏன்னா இதுவரையும் லீக்கான எல்லா இதுலேயும் ட்ரெய்லர்லையும் சரி நம்ம ஸ்பைடர்மேனை பார்க்கவே முடியல. இது பார்த்தாக்க நம்ம டாபி மேக்கர்லாம் வர போகிறோம் அப்படின்னு ஏகப்பட்ட ரூமர்லாம் கிரியேட் ஆகிட்டு இருந்துச்சு. அவர்லாம் வந்தார்னா இன்னும் படம் கொடூரமாக, ஏற்கனவே படம் டார்க்காக இருக்குது, இல்லை தலைவங்கெல்லாம் உள்ளே இறங்கினா இன்னும் கொடூரமாக இருக்கும். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட ட்ரெயிலில் ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸாக வந்திருக்காங்க. அதுவே கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. இல்லை எக்ஸ்மேனு, டெட்பூலு, இன்னும் ஏகப்பட்ட பேர்லாம் இவங்க டீம்லானே வருது. அப்போ இவங்க டீமே வருதுன்னா தலைவங்க கன்ஃபார்ம் இருப்பாங்க. அதுவும் கன்ஃபார்ம் கேமியோவது கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க. இவங்க எல்லாம் பார்த்தாலே கிட்டத்தட்ட இத்தனை வருஷ காலமாக மார்வல் மட்டும் இல்லை, மார்வல் ஃபேன்ஸும் இத்தனை காலமாக இவங்க எல்லாரையும் ஒன்றா பார்த்துருமா அப்படிங்கிற மாரி கண்கலங்கி போய் நிற்கிறாங்க. அப்படி நம்ம பயல்களும் எதிர்பார்த்துட்டு இருக்க படம் தான் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவும். எல்லோரும் வர போகிறாங்க, பயங்கரமாக இருக்குங்கிறதான் இந்த படத்தோட ஒரு பெரிய ஹைப்பே. அது பார்த்தாக்க நம்ம ஆர்டிஜோட என்ட்ரி, அதுவும் நம்ம டூமில் பேச மட்டும் கேட்டோம்னா தேட்டர் சும்மா அனல் பறக்கும். அந்த மாதிரி தான் கன்ஃபார்ம் இருக்க போகுது. யாரெல்லாம் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த லைக்கு அதிகம் பண்ணிவிடுங்க.